ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் நீர்கொழும்பில் இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்றில் நிற்கிறோம். இந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து பொஹேமியன் ரெஸ்ட் இன்னுண்டு. இங்கே இருந்தால் நாங்கள் இலங்கை சர்வதேச விமான நிலையத்துக்கு போய் சர்வதேச விமான நிலையத்திலேருந்து இந்தியாவில் இருக்கிற சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு போய் இறங்க போகிறோம். இந்த இந்தியாவுக்கு போகிறதுக்கான இந்தியாவோட வீடியோ எல்லாமே இனி தொடர்ந்து எங்களோட சேனலில் வரும். இந்த சேனல் வந்து காலமாக இயங்காமல் இருந்தது. இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ துவங்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இப்போ இலங்கை நேரப்படி 11 மணி ஆகுது. எங்களுக்கு விடியப்புறம் 2 மணிக்கு தான் ஃப்ளைட். 3 மணி நேரத்துக்கு முதல்ல நிற்கணுமென்றதுக்காக நாங்கள் இப்பயே போய் கொண்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சர்வதேச விமான நிலையத்துக்கு உள்ளுக நுழைஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்களோட ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ளைட் வந்து ஏர் இந்தியாவோட ஃப்ளைட்டில் நாங்கள் போக போகிறோம். இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 25 நிமிஷத்துக்கிட்ட வரும். நாங்கள் சரியாக இப்போ 2 மணிக்கு இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் கிட்டத்தட்ட 3:25 அப்படி நாங்கள் சென்னை விமான நிலையத்தில் போய் தர இறங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கான மீல்ஸ் வந்துட்டு வெஜ் நான்வெஜ்னு 2 ஆப்ஷன் இருந்தது. நான் எடுத்தது வந்து நான்வெஜ். இப்போ வாட்டர் பாட்டில் ஒன்று தந்திருக்காங்க, சின்ன வாட்டர் பாட்டில் உண்டு. அதோட ஒரு சின்ன எம்பலப்புக்கு இதுக்கு ஸ்பூன் தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். நினையமாக பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இது வந்து டெசர்ட் சாக்லேட் கேக்குன்னு நினைக்கிறேன். டெசர்ட் இது வந்து கடலை அப்படைசர்னு நினைக்கிறேன். இது என்ன? இது அநேகமாக இது சாண்ட்விச்சாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் மெயின் கோர்ஸ். நான் எடுத்தது வந்து நான்வெஜ். இதில் வெஜ்ஜும் இருக்குது. எனக்கு நான்வெஜ் பிடிக்குமென்றபடியாக நான் நான்வெஜ் எடுத்தேன். உள்ள என்ன நான்வெஜ் இருக்குன்னு தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சோஸுன்னு வந்திருக்கேன் சின்ன பேக்கெட்டில். அநேகமாக இது சாண்ட்விச்சுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் முதலாவதாக மெயின் கோர்ஸை தான் ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் கறின்னு நினைக்கிறேன். என்ன கறி உள்ளே இருக்குதுன்னு பார்ப்போம். பார்க்கவே நல்லா இருக்குது. அநேகமாக இது சிக்கன் கறியாக தான் இருக்கும். இது வந்து பருப்பு வடை. 2 பருப்பு வடை வந்திருக்கணும். இது வந்து கறி, சிக்கன் கறி. அதோட சப்பாத்தி, ஒரு சப்பாத்தியை வெட்டி 4 பீஸாக வச்சிருக்கணும். இதுக்குள்ள இப்போ என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது மரத்தில் செய்த ஒரு முள்ளு கரண்டி ஒன்று தந்திருக்கணும். அதோட வேறு என்ன, ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று வந்திருக்கணும். டிஷ்யூ பேப்பர். அதை விட இன்னொரு மரக்கத்தி ஒன்று, மரக்கத்தி, ஒரு மரக்கரண்டி உண்டு. அதை விட ஒரு சுகர் பேக்கெட் உண்டு. சுகர் அண்ட் இதில் எழுதியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த சாண்ட்விச் பேக்கெட்டை உடைச்சி பார்ப்போம் எப்படி இந்த சாண்ட்விச் இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. குராக்கனில் செய்த சாண்ட்விச், குராக்கன் பானில் செய்த சாண்ட்விச் தான் இது. பார்க்கவே நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது டெசர்ட். முதலே பார்த்துனாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. இது அப்படைசர். முதலே பார்த்துனாங்க. கடலை.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து எங்களோட ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் ஸ்டிங் ஸ்டே அண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை தொடர்ச்சியான வீடியோக்கள் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.